நினைக்கிறீங்களா இல்லை மாறணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, எங்களுக்கு இருக்கிற பென்ஷன் எல்லாருக்கும் வரணும். நம்ம 2003 அப்புறம் அப்பாயிண்ட் பண்ணேன். யாருக்கும் நாங்கள் வாங்குற பென்ஷனே கிடையாது. நாங்கள் இருந்தப்போ நான் கடைசி மாதத்தில் என்ன சம்பளம் வாங்கணுமோ அதில் 50% பென்ஷனை கிடைக்கும். நான் இறந்துட்டா என்னோட துணைவி எனக்கு கிடைக்கும். இப்போ புதுசாக கல்யாணம் ஆகாத மகள், விடவான மகள் அவங்களுக்கும் கிடைக்கும். அப்புறம் மன வளர்ச்சி குன்றிய மகள் இருந்தால் கூட அவங்களுக்கும் கிடைக்கும். இப்போ புதிய பென்ஷன் ஏற்கனவே புதுசு கொண்டு வந்தாங்க, அது எதுவுமே கொடுக்காது. நம்ம பணத்தை வாங்கி அவங்க ஷேர் மார்க்கெட்டில் விட்டா இப்போவே பார்த்தோம்ல, இந்த ஆட்சி வரதுக்கு முன்னாடி கொஞ்சம் நாள் திடீர்னு ஷேர் மார்க்கெட்லாம் பயங்கரமாக அவங்க ரொம்ப 400 சீட்டுக்கு மேலே ஏறுவாங்க. ரிசல்ட் வந்து குறைஞ்சவங்க ஷேர் மார்க்கெட்டும் பயங்கரமாக இருந்துச்சு. இப்போவே அதானி அம்பானியை பற்றி என்னன்னா, ஒரு ஹிண்டன்பர்க்ல என்ன சொல்கிறாங்க, குக்கர் ஃபிகர்ஸ், அவங்களுக்கு எல்லாமே குக்கர் ஃபிகர்ஸ். அதாவது நாங்கள் தான் உயர்ந்த ஒரு மாதிரி அந்த ஷேர் மார்க்கெட்டில் காமிச்சுக்கிறாங்க. அதன் மூலியமா அதிக ஷேர் ஆகுது. அதுவே தப்பு. அதை மாதிரி நம்ம இது போயிட்டா கிடைக்காது. இப்போவே இப்போ இங்கே போக்குவரத்து தொழிலாளர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு டிஎல்லாம் எங்களுக்கு 6 மாதத்துக்கு ஒரு தடவை கொடுக்குறாங்க. விலைவாசி உயர்வு அவங்களுக்கு 105 மாசமா டி, 105 மாதம். இந்த அரசு வந்தோம்னா நாங்கள் எல்லாம் கொடுத்துருவோம். 42 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, என்னை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லிக்கலாம், 2003க்கு முன்னாடி இருந்த முன்னோர்களுக்கு எல்லா தொழில்களையும் தக்க வச்சுட்டு போகிறாங்க. 2003க்கு அப்புறம் நான் 2016 இருக்கேன். அப்போ 2003லேருந்து இந்த பென்ஷன் கிடைக்கல. இந்த பென்ஷன் என்னோட தலைமுறைக்கு, அடுத்த தலைமுறைக்கு நான் காப்பாற்றி கொடுக்க முடியலங்கிற ஒரு பெரிய அதனால தொழிற்சங்கமாக யூஸ் பண்ணி ஓய்வு பெற்றதுக்கு அப்புறமும் இந்த சங்கத்தில் ஈடுபட்டு வருங்கால சங்கத்துக்கு இந்த பென்ஷனை வாங்கி கொடுக்கணுன்ற வைராக்கியத்தில் இன்னைக்கு 70 வயசு ஆனாலும் 80 வயசு ஆனாலும் நாங்கள் களத்தில் போராட்டம்னா எங்களோட பார்க்குறோம். வாங்கி கொடுக்கணும் அந்த இதுதான். மருத்துவ வசதியெல்லாம் எப்படிமா இருக்கு? பென்ஷன் கிடையாது. அந்த மாதிரி கவர்மெண்ட் கம்பெனி பண்ணி 2000 ரூபா கொடுக்குறாங்க. அந்த 2000 ரூபாய் நான் போன மாதம் வரைக்கும் நான் சம்பளம் வாங்கிக்கிறேன். அடுத்த மாதம் நான் அது வாங்கும்போது வெறும் 2000 ரூபாய். அது கூட அடுத்த மாதமே வரப்போம். அது ஒரு 4-5 மாதம் 6 மாதம் கூட ஆகலாம். அப்போ அந்த சூழ்நிலையில எங்களுக்கு வந்து இந்த 2000 வந்து வாடகை வீட்டில் இருக்கக்கூடிய எங்களுக்கு அந்த வாடகை போடுவதற்கும் சாப்பிடுவதற்குமான இந்த வசதி ஒரு விதத்தில் நம்ம சொல்லும்போது அங்கன்வாடியும் சத்தமும் ஆரம்பிக்கும் போது அவர்கள் எழுதுறது வந்து கைம்பெண்கள், கணவனால் கைவிடப்பட்டவர்கள், இப்படிப்பட்டதான் எடுத்தாங்க. அப்போ அவங்க வந்து ரிட்டையர்ட் ஆகி போகும்போது அவங்களுக்கு யார் சம்பாதிச்சு தருவாங்க? இந்த இது இல்லாமல் எங்களுக்கு இன்றைக்கு 2000 ரூபாய் கொடுக்குறாங்க. அது ஒரு பிஎம் அப்படின்னு கேட்டு குறைந்தபட்ச ஓய்வூதியமா 7000 ரூபாய் யாரை பண்ணி கொடுக்க வேண்டியது. அது இப்போ போய் நாங்கள் போராட்டத்துக்கு அப்புறம் அப்போ போய் நம்ம கேட்கும்போது வெட்டி இருக்கு, சாவி இருக்கு, ஆனால் திறக்கிறதுக்கு மனசு இருக்கு, ஆனால் அப்போ ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற ஒரு பதில சொல்லும்போது உண்மையிலே ரொம்ப இந்த மாதிரி ஆகிறது மனசு. இந்த பணிக்கு அப்புறம் ஒரு டீச்சர்ன்ற ஒரு இதுக்கப்புறம் அவங்க போய் வந்து கிராமப்புறங்கள்ல 3 நாள் வேலைக்கு போகிறாங்க. அதே மாதிரி இங்கே சென்னைக்குள்ளே இருக்கிற மாதிரி இந்த மாதிரி சிட்டிக்குள்ளே இருக்கவங்கன்னா கோயில்களை போய் மதியம் சாப்பாடு அப்படிங்கிற அந்த இது போகிறாங்க. அது வந்து ரொம்ப வந்து கஷ்டமா இருக்கு. இதில் ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயம் வந்து சங்கங்களுக்கு, அங்கீகாரம் பெற்ற சங்கங்களுக்கு ஒரு மதிப்பு கொடுக்காம அவங்களை கூப்பிட்டு ஒரு பேச்சுவார்த்தை நடத்தாங்க. நாங்கள் சொல்கிற கோரிக்கையை ஏற்காமல் செஞ்சுட்டு வராங்க. இப்போ அதை நடந்துக்கிறதா அதுதான். சங்கங்கள் கோரிக்கை வச்சுட்டே தான் இருக்காங்க. அதுக்கான எந்த ரெஸ்பான்ஸுமே கிடையாது. அதனால் அந்த சமூக ஊதியம் கிடைக்கிறது, எல்லாருக்குமான ஓய்வூதியம் கிடைக்கிறது எல்லாம் வந்து அரசாங்கம் சங்கங்களின் கோரிக்கைகளை பேச்சுவார்த்தை நடத்தி இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு செஞ்சு கொடுத்தாலும் நாங்கள் வந்து ஏற்றுக்க தயாராக இருக்கோம். நாங்கள் கேட்கறதெல்லாம் பேசுங்க. எங்களுக்கு என்ன டிமாண்டுன்னு கேளுங்க. நிவர்த்தி பண்ண முடியும் அரசாங்கத்தால், முடியாதெல்லாம் எதுவுமே கிடையாது. அதனால தயவு செஞ்சு எங்களுக்கு வந்து செஞ்சு கொடுங்க அப்படிங்கிறதான் எங்கள் கோரிக்கை. பிளாஸ்டிக் சோடா வச்சு மண்டை சுடி சாப்பிட்டா வெளியே அதுக்காக ஒரு இண்டஸ்ட்ரியல் போகணும். இண்டஸ்ட்ரியல்னா ப்ரைவேட்டில் போனாக்கா 3000 ரூபா கட்டினாங்க. வந்து இண்டஸ்ட்ரியல் போகணும். இது கவர்மெண்ட். இதில் இந்த சக்கரா அப்படின்னு ஒரு நிறுவனம் வந்து எங்களை வாங்க, நான் கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் வைத்தியம் பார்க்கணும் எனக்கு 10 நாளாக அவங்க வச்சுருந்தாங்க. என்னுடைய ஃப்ரெண்டு சொல்லி எல்லாத்தையும்
அதே நேரத்தில் வந்து ஊசி சொல்லி அதெல்லாம் பண்ணி இன்னும் ஆப்ரேஷன் பண்ண மாதிரி எனக்கு கிரியேட் பண்ணி என்னுடைய பணம் வந்து 5 லட்சம் நான் கவர்மெண்ட் நான் மாதம் பணம் கட்டுறது வந்து 500 ரூபாய். அந்த பணத்துலேருந்து 5 லட்சம் ரூபாய் என்னுடைய பணம் இருக்குது. அதில் 75,000 ரூபாய் எடுத்தாங்க. 10 நாளாக வச்சுருந்தீங்க என்ன அந்த எண்டோஸ்கோப் டிபார்ட்மெண்ட்டே இல்லை. கேட்டாக்க எங்கேயும் நீங்கள் வாங்க, அங்கே நீங்கள் பண்ணீங்கன்னா அங்கே நீங்கள் முதல்ல பணம் இருக்குது அப்படின்னு நாங்கள் வாங்கிக்கிறோம். Why? எதுக்கு?